வயசு நான் குடிக்க மாட்டேன், குடிக்காதான் தாமாசுக்கு வாஜாரு நீ வா. எப்படி வேஸ்ட்டுங்கிறான் சிவாட்டில் இருக்கிறவங்க தான் பாண்டிச்சேரிக்கு வந்துடுவோம். பழிச்சு பழிச்சு நடிப்பேன் இது எல்லாருமே இந்த சிவாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்துருப்பீங்களா? அதனால ஒரு இந்த சுத்து வட்டாரத்துலலாம் அந்த காலத்தில் வந்து ஒரு 4 கம்பெனி 5 கம்பெனி தான் இருந்தது. அப்போ 4 கம்பெனி 5 கம்பெனி இருந்ததுல எல்லாருமே சண்டையா கம்முனுங்க ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்க. அப்போ நீ நைக்கின்னு போக வேண்டும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே பெரிய பெரிய ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சுந்தரி மாலை நாடகம்னா இது மாதிரி சீராளான மாதிரி சுந்தரி மாலில் சுபத்ரா எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் ஆடிருக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் சுபத்ரா ஆடுறதுன்னா. சரி, யாரும் சுபத்ரா ஆனாலும் சரி அது நல்லா இருக்காது. நல்லா இருக்குதுன்னு சில பேருக்கு பிடிக்கும். என்னை பொறுத்த வரையும் சில பேர் ஆடுறது அவங்களுக்கு பிடிக்கும்.
எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு சீரலன் ஆடணும் சுபத்திர அபிமன் ஆடணும். அதுதான் என் கூட ஆட்டாரு எத்தனை முறை. அது இருந்தா கூட ஒரு ரகன் அபிமன் ஆடணும், ஒரு சீரலன் சுபத்திர ஆடணும். சுந்தரிமால கூத்துன்னா சீரலண்ண, இன்னொரு ஆளு நெமிலி எனக்கு கூட ஆசிரியர் அவர் அருள் வச்சாரு. இவங்க தான் சுபத்திரில எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு பாடுறவங்களே. அதாவது இந்த புக்கு பாட்டுக்கு நிறைய பேர் சில பேர் பாட மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த புக்கு பாட்டு எதுவுமே தவறாது, மிஸ் ஆகாது. அதனால அப்போ பொம்பளை வேஷம் போட்டால் நல்லா இருப்பாரு. இப்போ குஷ்பிட்டு அடி வாங்கி பல்லுங்க போச்சு. அதனால இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? சொல்லி வந்தா இவங்களால வந்து ரகனை அப்படி ஒண்ணு சொல்லு. நாங்க 2 பேரும் பொம்பளை வருஷம் அப்படி பாடுவோம். அப்படி இருக்கு அந்த மாதிரியா? சரி அதே மாதிரி சிவனா கிராமம்னாவே ஒரே ஒரு சைன்ய மங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த சரௌண்டிங்ல யாரு ஆனா கூட சிவனாரை வின் பண்ற ஆளுங்க மட்டும் யாருமே கிடையாது. ஒரு சைந்த மகன்னா ஒரு சிவனாருக்கு மட்டும் தான் தகும். அது மாதிரி பீம ஒரு கோயில் 2 கோயில் சாமானுங்கிறாங்க. அதுல மேலான கோயில் சாமான கீழே கோயில் சாமான சொல்லிங்க. அவரு பேரு அவரு துரியோதனை செய்வாரு, இவர் பீமனை செய்வாரு. நாங்க நிறைய பேர் பாத்துருக்கோம். நான் இவங்கெல்லாம் ஆடும்போது பாத்துருந்தாலே இப்ப இவங்க கூட ஆடுறேன். எங்க மாதிரி வா, எனக்கு வாய் தருவீரு பன்னூரு போவான்னு பார்த்தோம். ஒரு ஆசிரியை பார்த்து மரியாதை பேசணும். போறத பாக்கலாம் சரி. நான் வந்திருப்பது யார் என்பதை விளக்கம் தெரிந்ததா? சொல்ல வேண்டும். சகுனி மாமனத்துக்கு தெரிவித்தேன். சகுனி எப்படி என்றால் நாடு காந்தாரி தேசம். காந்தாரி என்னுடைய தாயார் பேரும் அம்மா. என்னுடைய தாயார் பேரும் என்னம்மா? அதாவது என்னுடைய தந்தையார் பேரும் சகுமில மகாராஜன். சபித்திய மகாராஜன். சகுமில மகாராஜன். என்னுடைய தாயார் பேரும் சாந்தா தேவி அம்மையா. சாந்தா தேவி அம்மையா. சாந்தா தேவி அம்மையா. சாந்தா தேவி. இருவருக்கு பிறந்தவர்கள் நாங்கள் எத்தனை பேர் தெரியுமா? 103 பேர்களாக பிறந்தோம். அவரு 100 நீங்க யாரு? விராட்டு மகாராஜன் யார் தெரியுமா? என்னுடைய தங்கையா விளையாடக்கூடிய காந்தாருடன் பிறந்தவர் திருவாட்டு மகாராஜன். விராட்டு மகாராஜனுக்கு என்னுடைய தங்கை காந்தாரியை கொடுத்து திருமணம் செய்து வைத்தேன். இருவருக்கு பிறந்தவர் 99 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பெண்மணி திருச்சலைமார். திருச்சலை யாருக்கு கூட திருமணம் செய்ததா தெரியுமா? சிந்திய தேசத்தை ஆளக்கூடிய சைந்தவ மகாராஜனுக்கு கூட திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் செய்து வைத்துவிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் எப்படி தெரியுமா தெரிவிக்கின்றவா? நான் காந்தாரி தேசத்தில் அதாவது இந்த காந்தாரி தேச மன்னர் கௌரவருக்கே கௌரவர் என்றால் திருநாட்டு மாணவருக்கு என்னோட தங்கை காந்தாரிக்கு 99 பேர் ஆண்கள். அவருக்கு கேமரா எப்படி இருக்க தெரியுமா? அன்று ஒரு நாளையிலே நாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேட்டையாட போவது வழக்கம். வேட்டையாட போகும் தருணத்திலே என்னுடைய தாய் சாந்தா தேவி அம்மையாரை வணங்கி போவது வழக்கம். ஆனால் மறந்து சென்று விட்டோம். சென்ற பிறகு கங்கைக்கரைக்கு சென்ற பிறகு தம்பி என்னுடைய சிறிய தம்பி விளங்கக்கூடிய எல்லோருக்கும் இளையவன் வண்டோதரன் சொல்லக்கூடிய திரிமூனை வரவேற்று நம்முடைய தாயாரை வணங்கி விட்டோதை மறந்து விட்டோம்.
சிந்து பசங்க பேசணும் அவனே பாக்குறேன் நல்லா பேசுறாங்க இல்லைன்னு பாக்குறேன். ஓட்டமாக சென்று நம்முடைய தாயாரை வணங்கிவிட்டு தெரிவித்து என்னுடைய தம்பி ஓட்டமாக ஓட வேகத்திலே காடு எப்ப பிறந்ததோ அப்ப பிறந்த ஒரு ஆதரிசமாகப்பட்டது. அவனுடைய சுண்ட விரலப்பட்டு எகிரி விழுந்து விட்டது. எப்படி அறிவு கட்டவனே அவனுடைய சுண்ட விரலப்பாட்டு எகிரி விழுந்து விட்டது. உங்க தம்பி மண்டோதர சுண்டு வரல வண்டோதரன் சொல்லக்கூடிய திணிமுகன். எல்லாருமே கூட்டி போட்டு அப்ப நீ ஒண்டி ஆடுவா அவர் எவ்வளவு ஆடுவா அவர் ஆடுவா அரை பேட்டி மிருந்தங்களா 99 கூத்து அடிக்கிற 100 கூத்து ஆயிட்டு போன போகுது 99 கூத்தாடு நீ பெட்டி மிருந்தங்களாத கூத்தாரம் நீ ஒருத்தன் தான் இருக்க முடியும். ஆடு நான்றா எப்படி ஆடுவா டேய் முடியாது உங்களால முடியாதுன்னு சொல்லலாம். என்னால முடியாது சரிதான். நான் ரோஸ் கூட கையில பாரு. சரி அவன் போய்டான் எப்படி ஆடுவ இப்போ? நான் ஒண்டியடா. ஏய் நீ ஒண்டியதா எப்படி ஆடுவ? பெட்டி மரங்க பின் பாட்கார கூட யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாம் ஏன் போடுங்க பா. சரி பா ஆடி காட்ட பா. பெட்டி மரங்க ஆடு. ஆடுறாயா? மாமா மரியாதை போன் சொல்றாங்க மரியாதை போய்டாரா? போடா டேய் கட்டல அப்பா. பெட்டி மரங்க வா அது எப்படி ஆடுறாரா? நான் இப்போ நீ என்ன பாட்டு பண்ண? நானா நான் ஜெகினி வந்து போன சொன்னா ஜெகினி போனா ஜெகினி இப்போ பெட்டி மரங்க வாசிறாங்க. ஜெகினி வந்தானே வாசிடா. நீங்க வாடா சொல்றடா. பெட்டி மரங்க நான் ஆடுறேன். அத ஆடுறேன். ஜெகினி வந்தானே போல அது ஜெகினி இது பாட்டு. மரங்க கட்டு பிக் ஏட். பெட்டிக்கறேன். பூக்கு பூக்கு பூ. தான பாரு. சிலக் இவரான யார பாடு பண்ணா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மிருதங்க அடிக்கணும் பெட்டி வாசிக்கணும் தாளம் போடணும். நீ தனித்தனியே பண்ண எவ்வளவு செட் ஆகும்? அது தனியா அவனுக்கு போட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஆறுதல கூத்துறா ஒதுக்க மாட்டாங்க ஊருக்காரு கொடுக்க வருவாங்க. ஒதுக்கா முட்டை வச்சுக்கிறாங்க பாருங்க பாண்டிச்சேரியில. இவன் ஒதுக்கிறப்ப நான் இந்த பக்கம் ஏன் பாக்குறான் கைடி மேல இப்ப நான் வழி இல்ல அகல இது மனப்பு போய் தான் போகணும். மங்களம் தெரிஞ்சு வச்சுக்கப்பா நீ ஃபர்ஸ்டா. யாருக்கு எது தெரியவே இல்லை. சேரலானுக்கு மங்களம் கிளியா தெரியும். நண்டே கூட போறோம் புள்ள நண்டே கூட. இந்த பக்கம் வழி அருள் கட்டுவேன் இந்த பக்கம் தான் போனாங்க அப்படிதான் எப்படியோ மங்களத்துக்கான போ மாங்காட்டுக்கான போ. சரி சொல்லியா